ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை நைட்டு சாப்பிடும்போது தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை மாவு வந்து கலந்து எடுத்து வச்சுட்டேன். பைப்லாம் போட்டு நம்ம பாத்திரம் வளர்க்குற இடத்துலையும் டேப் வச்சாச்சு. அப்படிங்கிறதுனால இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் வளர்க்குற இடத்துல எனி டைம் வந்து பாத்திரம் இல்லாமல் நீட்டாக இருக்குது. தண்ணி அப்பப்போ இல்லாதனால தான் நம்மளால் சரியாக அதை மெயின்டைன் பண்ண முடியல. இதுக்கு மேலே கரெக்டாக ஃபாலோ பண்ணிடலாம். இப்போ தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து காத்தோட்டமாக உட்காரலான்னு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா வாசல் கொஞ்சம் அசிங்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த ஜேசிபி வண்டி வச்சு நம்ம அந்த மண் நோண்டினதுனால மண் வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருந்துச்சு. சரி, அதை கொஞ்சம் அழுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து ஜெய்குட்டி அதுக்கு வந்து விட்டுட்டு இருந்தோம். ஒரு வாரம் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கூட்டி நல்லா சமப்படுத்ததுக்கப்புறம் நல்லா நார்மலாக ஆகிடும். என்னுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் எல்லாம் பேக் பண்ணி கொரியர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டாரு. போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அடிக்கடி ஐஸ் வேணும்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஐஸ் மோடே வாங்கிட்டு வந்துட்டாரு. இந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி குடித்தாலுமே தாகம் அடங்க மாட்டேங்குது. ஐஸ் சும்மா கேட்டுகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி வந்து நம்ம ஆர்கானிக்காக வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்துடலாம்.